எல்லினோ தாக்குதலில் நிறைய எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம். இல்லை அவங்களோட சுற்றுச்சூழல் துறை நிறுவனர்கள் அவங்களோட ஆராய்ச்சி அனைத்தோடு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். திருச்சி மாவட்டத்துக்குட்பட்ட துறையூர் தொகுதியில் ஒரு இடங்களையும் ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். காலையில் வந்து துறையூரில் நம்ம குடோனை பார்த்துட்டு வந்து இன்னைக்கு இப்போ நம்ம இருக்கிறது மணச்சநல்லூர் தொகுதிக்குட்பட்ட ஒரு ஓப்பன் கேப் வந்திருக்கோம். இங்கே இருக்கிறது ஓப்பன் கேப்னா துளையாநத்தம் இந்த பகுதியில் கேப் இருக்கிற ஒரு ஓப்பன் கேப் இருக்குது. ஆய்வு பண்ண வந்தேன். நம்ம டெல்டா மாவட்டம்லாம் போனோம்னா மழை இந்த சீசன் ஆரம்பிக்கும். ஒரு காலத்தில் மழை அதிகமாக பெஞ்சிதுன்னா நிறையா ஓப்பனாக இருக்கிற நிறையா நெல் நினைஞ்சு போதும் பல நாளாக பல குற்றங்கள் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அதை ஆய்வு பண்ணுறது ஒவ்வொரு மாவட்டமும் நான் சுற்றுப்பயணம் போய் செக் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் போகும்போது ஒரு இடங்கள்லையுமே நம்ம தகுதியான இடங்கள் நிறையா இருக்கா, கேப்பெல்லாம் போட முடியுமா, அதுக்கு உண்டான பாலித்தீன் கவரோ ரோப்போ மற்ற பொருள் இருக்காங்க அது பார்க்க வந்துருக்கேன். இன்றைக்கி எதுக்கு இந்த இடம் வந்தோம் அப்படின்னா நம்மளோட டெல்டா மாவட்டங்களில் இந்த குருவி சாகுபடி வந்திருக்கு. அதோட 2 லட்சம் மெட்ரிக் டன் 1.5 லட்சம் மெட்ரிக் டன் நெல் சாகுபடி வரும். இந்த சீசன் ஆரம்பிக்கும் செப்டம்பருக்கு அப்புறம். அப்படி வந்துன்னா அதை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேறு மாவட்டங்கள் இடம் இருக்கா அப்படிங்கலாம் பார்த்துருக்கோம். அதுக்கு சம்மந்தமாக அங்கேருந்து சில மூமெண்ட்லாம் அங்கே இருக்கிற 46,000 மெட்ரிக் டன்னு நம்ம தஞ்சை மாவட்டங்கள் இருக்குது. டெல்டா மாவட்டத்தில் மட்டுமே போன வாரம் பார்க்கும்போது இருக்குது. அந்த பேடியெல்லாம் அங்கே இருக்க நெல்லெல்லாம் நம்ம மற்ற ரீஜனுக்கு இந்த திருச்சி உள்ளிட்ட துறை மணச்சநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு எங்கே இடம் இருக்குன்னு பார்த்து அந்த இடங்களில் அங்கேருந்து லாரி மூலமாக அல்லது ரயில் மூலமாக கொண்டு வந்து இங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஆய்வு பண்ண வந்திருக்கோம். இங்கே ஸ்பேஸ் இருக்குது. வருங்காலங்களில் நாளை முதல் அந்த பணிகளை மேற்கொண்டு நேற்று கூட இன்றைக்கி காலையில் துறையூரில் துறையூர் தொகுதிப்பட்ட பிளேஸில் ஒரு கவர்டு குடோன் முற்றிலும் கவர்டு குடோன் பார்த்துட்டு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அது 7,500 மெட்ரிக் டன்னில் கவர்டு குடோன். அந்த இடங்களில் நிறைய இடங்களில் வந்து நம்ம மில்லுக்கெல்லாம் போகும்போது நம்ம நெல்மணிகளை மில்லுக்கு அனுப்புகிறோம். அந்த மில்லுலேருந்து அவங்க மில்லை அரைச்சி அரிசியாக கொடுப்பாங்க. அந்த அரிசி இறக்கிறதுக்கு இடமில்லைன்னு நிறைய பேர் கோரிக்கை கொடுத்துருந்தாங்க. நிறைய மில்லில் அந்த ரெக்வஸ்ட் இருந்தது. இந்த மாதிரி புது குடோன்லாம் ஆரம்பித்து அந்த குடோனில் கவர்டு குடோனில் இந்த நெல்லெல்லாம் இறக்கி வச்சு இந்த அரிசிலாம் இறக்கி வச்சுட்டு இங்கே இருக்கிற நெல்லை உடனே அரிசி ஆலைகளை கொடுத்து அரைக்கிறதுக்கும் டெல்டா மாவட்டங்களில் சில பகுதி மாவட்டங்கள் எங்கெல்லாம் தேக்கமாக இருக்கோ அந்த நெல்மணிகளை இந்த மாதிரி எங்கே அவைலபிள் இருக்கோ அந்த இடங்களுக்கு அனுப்புறதுக்காக நடவடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இந்த எல்னினோ நண்பர் கேட்டார். எல்னினோ தாக்குதலில் நிறைய எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம். எல்லாம் நம்மளோட சுற்றுச்சூழல் துறை நிறுவனர்கள் அவங்களோட ஆராய்ச்சி அனைத்தோடு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். எல்னினோவில் பல பாதிப்பு இருக்குது. நிறைய மழையில் வரலாம், நிறைய வெயில் அடிக்கலாம், நிறையா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நமக்கு நிறைய மழை பெஞ்சாலும் நெல்மணிகள் பாதிக்கப்படக்கூடாது. சப்போஸ் மழை கம்மியாக இருந்ததுன்னா அதனால் நெல் உற்பத்தியோ மக்களுக்கு விவசாயிகளுக்கு பாதிப்பு வரும்போது அதை சரி பண்ணுற அளவுக்கு உண்டான ஒர்க்கையும் பார்த்துட்ருக்கோம். எந்த சூழ்நிலையும் உணவு தட்டுப்பாடு வரக்கூடாது. விவசாயிகள் பாதிப்பு இருந்தால் பாதிப்பை சரி பண்ணுற அளவுக்கு உண்டான ஆக்டிவிட்டியும் மற்ற இப்போ நேற்று கூட ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தை பேசிகிட்டு இருந்தோம். நம்ம அடையாளப்படுத்த சார் இந்த கேப்போட செயல்பாடு உங்களுக்கு திருப்தியாக இருக்கா சார்? என்ன ஆலோசனை கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 50,000 மெட்ரிக் டன் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. 30,000 மெட்ரிக் இங்கே இருக்குது. ஆப்போசிட்லேயே ஒரு 50,000 மெட்ரிக் டன் இருக்குது. அதை கரெக்டாக 30,000 இருக்குது. 20,000 ஸ்டோரேஜ் பண்ணலாம். இப்போ பேசியிருக்கேன். சம்மந்தப்பட்ட துறைகளும் கூப்பிட்ருக்கேன். எங்களோட இண்டிவிஜுவலையும் கூப்பிட்ருக்கேன். இன்னும் 20,000 மெட்ரிக் டன் நாளை முதல் மற்ற ரீஜன்லேருந்து ஏதாவது டெல்டா மாவட்டங்களையோ இல்லை வேறு ஏதாவது மாவட்டங்கள் இங்கெல்லாம் இருக்கோ அங்கேருந்து அங்கே ஸ்பேஸை கிளியர் பண்ணி அங்கேருந்து இங்கே கொண்டு ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு வரும்போது இங்கே இருக்கிற ஸ்டோரேஜையும் ஆலிங் மில்லை கொடுத்து மில் ஆளுகளை கொடுத்து உடனே அது மில்லேருந்து நம்மளோட புதுசாக திறந்து வச்ச துறையில் இருக்கிற கவர்டு குடோனுக்கும் அந்த அரிசியை உற்பத்தி பண்ணி வைக்கிறதுக்காக பண்ணிட்டுருக்கோம். இங்கே வச்சோன்னா ஏர் ஏவியேஷன் இருக்கும். ஜென்ரலாக எப்படின்னா 1000 மெட்ரிக் டன் இருக்கிற ஒரு உணவுப் பொருட்களை தானியங்களை நம்ம சேமித்து வைக்கணும்னா கிட்டத்தட்ட 7,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் தேவை. இப்போ 20 ஏக்கர் இந்த இடம் பார்த்தோம். 20 ஏக்கரில் நம்மளோட ஏரியா இருக்குது. இந்த 20 ஏக்கர் இருக்கிற இந்த ஓப்பன் கேப்பில் திறந்தவெளி ஏரியாவில் 50,000 மெட்ரிக் டன்னுக்கு ஸ்டோரேஜ் பண்ணலாம். இந்த 20 ஏக்கர் நம்ம குடோன் போடங்கிறது சாத்தியக்கூறு கம்மி முடியாது. அதுக்கு என்ன பண்ணோம், இது டெம்பரவரி தான். இப்போ நெல்மணிகள்ங்கிறது டெம்பரவரி தான். உடனே நம்ம அள்ளிங் அனுப்பிடுவோம். அது உடனே ரைஸாக மாறி வந்துடும். இப்படி 100 கிலோ நெல் நம்ம இருக்குன்னா இந்த 100 கிலோ நெல் அரவு பண்ணோம்னா 68% தான் கிடைக்கும். 68 கிலோ தான் நெல் கிடைக்கும். 68 கிலோ தான் நமக்கு அரிசி கிடைக்கும். அதான் FCA நாம்ஸ்.
முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.